குறிஞ்சி இலக்கியம் என்ற தோழியர் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இன்று மதுரை காஞ்சியில் நாம் காண இருப்பது 559வது அடி முதல் 603வது அடி வரை. இந்த அடிகளில் பரத்தையர் வாழ்க்கையும் மேலும் கொண்டி மகளிரை பற்றிய வாழ்க்கையும் மதுரையிலும் திருவோண திருநாள் கொண்டாடியதை பற்றியும் இல்லத்தரசியை பற்றியும் காண உள்ளோம். பரத்தை என்பவரை மாய மகளிர் என்று கூறுகின்றனர். மாய மகளிர் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னோட அழகை பார்த்து தானே மயங்கினாங்கன்னா அந்த மாலை பொழுது வந்த உடனே அவங்க ஒப்பனை செஞ்சுட்டு அப்படியே தெருவுள்ளே நடந்து அப்படியே உளத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி உளத்திட்டு போகும்போது யாழிசை மீட்டிட்டு போறாங்க, ஏழிசை பண் பாடிக்கிட்டும் போறாங்க. அந்த மாதிரி அவங்க போய்கிட்டு இருக்கும் போது அவங்களோட கூந்தலை இங்க புலவர் சொல்றாரு, நீர்மேக திரட்சியோட ஒப்பிட்டு சொல்கிறார். இந்த இப்ப சொல்லுவாங்களே ஃப்ரீ ஹேர்ன்ற மாதிரி அவங்க அவங்களோட கூந்தல் அப்படியே பின்புறமாக பறக்க விட்டு போவாங்களாம். அப்படி அந்த கூந்தல் பறக்கும் போது அந்த கூந்தல்ல இருந்து வர்ற மனம் அப்படியே வானமெல்லாம் கமழுமா. கை நிறைய வளையல் போட்டு அப்படியே அந்த ஓசை கேட்கும் மாதிரி அப்படியே கைய வீசி வீசி நடந்து அந்த தெரு வழியா போனாங்க. அவங்களுடைய ஒப்பனை மிகவும் குறைவா இருக்காது, மிகவும் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய வேலைக்காக. நம்ம குவளை மலர் பார்த்திருப்போம் இல்லையா? குவளை மலர் அந்த தாமரை எப்ப அப்படியே மொட்டாதான் இருக்கும். நல்ல மொட்டா இருக்கிற தாமரை பக்கத்துல இந்த வண்டுகள் போகும்போது அது தானாகவே அதனுடைய மொட்டை விரித்து உள்ள இருக்கிற மனத்தை பரப்புமா. அது மாதிரி குவளை மலர் கூட்டம் போல இந்த வண்டுகள் மொய்க்கும் போது தானே அது வாய் திறந்து அந்த பார்ப்பவர்களுக்கு மனத்தை வீசுவது போல இந்த பெண்கள் அந்த மாய மகளிரும் அவர்களுடைய மேனியே மனம் வீசுமா. அந்த அளவுக்கு அவங்களுடைய மேனியில மனம் வீசும் அப்படின்னு சொல்றாரு. கீழே காற்றில் கொண்டை மழை பொழியும் போது, அதாவது மழை பெஞ்ச உடனே மலர்கள் மலரும் இல்லையா, அப்படி பூத்து குலுங்கக்கூடிய குட்டி பிளாத்தி மலர் அப்படிங்கிற அந்த மலர்ல இருக்கிற அந்த செடியில இருக்கிற எல்லா மலர்களையும் பறித்து அவங்க உடல் முழுவதும் அந்த பூவை வச்சு ஒப்பனை செஞ்சிருக்காங்களாம். அந்த குட்டி பிளாத்தி மலர் அப்படிங்கிறது என்னன்னா காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. நிறைய சங்க இலக்கிய நூல்கள்ல பிடவம்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அந்த பிடவ மலர் எப்படி பூக்கும்னா கார்காலம் அந்த முதல் மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த பிடவ மலர் பூக்க ஆரம்பிச்சிடும். அது பூக்குற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த காடு ஃபுல்லா மனம் அப்படியே குப்புன்னு மனம் வீசும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நறுமணமிக்க ஒரு மலரானதாக அது இருக்கு. மறுநாளே இது எல்லாமே கொட்டி போயிடும். இது ஒரு வார காலம் பூக்கும். இது இவ்வளவுதான் இந்த செடியோட வாழ்வு. இப்படிப்பட்ட இந்த பூக்களை நிறைய வாசனை, நல்ல வாசனை இருக்கிறதுனால 100 காலமாக இந்த பூக்களை ஒரு நல்ல ஒரு வாசனை திரவியமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரியான ஒரு நல்ல வாசனை மிக்க பூக்களை தான் அந்த பெண்கள் அவங்களுடைய மேனியெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த பெண்கள் தன்னை நாடி வந்தவர்களை எப்படி மகிழ்ச்சியோட வச்சுக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை பறிக்கணும் அப்படிங்கறக்காக அந்த பெண்கள் அவங்களோட மேல போட்டிருந்த அந்த அணிகலன்களுடைய அச்சு அந்த ஆண்மகனோட நெஞ்சில பதிகிற அளவுக்கு அந்த சொல்லுவாங்க ஆற தழுவுதல், ஒரு தாய் மகனை தழுவுதல். இது இந்த இடத்துல பரத்தையரா இருக்கிறதுனால அவங்களுடைய அணிகலன் அச்சு விழுகிற அளவுக்கு ஒரு இறுக்கி தழுவி அந்த ஆண்மகனிடம் இருக்கக்கூடிய அந்த பண வளம் எல்லாத்தையுமே அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள மறந்துருவாங்க. அவ்வளவுதான். இது எப்படின்னா அந்த தேனை எடுத்துக்கொண்ட தேன் குடிக்கிறதுக்காக போகுது வண்டு. ஆனா அந்த தேனை எடுத்துட்டு என்ன பண்ணுது, தேன் தந்த பூவை விட்டுருது, அதை ஒதுக்கி தள்ளிட்டு திரும்பியும் அடுத்த பூவுக்கு போகுது. அடுத்த பூல இருந்து தேன் எடுக்கணும். அது மாதிரி தாவி தாவி போய்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இந்த பெண்கள் நல்ல ஒரு செல்வ காளையர்களை தேடி அடுத்தடுத்து அப்படியே அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பெண்களையும் கூட நேசிக்கக்கூடிய ஆண்கள்லாம் இருப்பாங்களே, அந்த ஆண்கள் அந்த பெண்களை நினைச்சு ஏமாந்து போவாங்களே, கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு துயரமான ஒரு சிந்தனையே இந்த பெண்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த ஆண்கள் கவலைப்படுவாங்களா, அதை பத்தினது கிடையாது. அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த பாடல் வரிகள் சொல்றாரு. பழந்தேர் வாழ்க்கை பறவை போல கொழுங்குடி செல்வரும் பிறருமேய மனம் உணர்ந்தோங்கிய அணங்குடை நல்லில் அப்படின்னு சொல்றாரு. பழந்தேர் வாழ்க்கை பறவை போல இந்த வரிகளை கிட்டத்தட்ட நிறைய சங்க இலக்கிய நூல்கள்ல புறநானூறு, புறநராற்றுப்படை, பெரும்பாலாற்றுப்படை எல்லா இலக்கிய நூல்கள்லயுமே சொல்லியிருக்காங்க. அதாவது பழத்தை தின்ற பறவைகள் பழம் இருக்கிற அந்த மரத்தை விட்டுட்டு வேற மரத்துக்கு தேடி போயிருமா. அவங்களுக்கு தேவையானது கிடைச்சுக்கிடுச்சுன்னு அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்காங்களே. அது மாதிரி இவங்களோட வாழ்க்கையும் தான் இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கையில இவங்க தேடி போனாங்க அப்படிங்கறது காட்டிலும் கொழும்பொடி செல்வரும், அதாவது கொளுத்த பணக்காரர்களும்
பிறரும் மேய, அதாவது அவங்களுடைய காம கொழுப்பு ஏறிய பிறகு இவர்கள் என்ன செய்யலாம், இவங்க இந்த பெண்களை விரும்பி இவங்க இருக்கிற அந்த ஓங்கி உயர்ந்த இல்லங்கள், இவங்க வாழக்கூடிய இடங்களுக்கு சென்று அவங்கள தேடி போவாங்க. அந்த மாதிரி சூழல்லையும் இந்த மாதிரி பெண்கள் வந்து பரத்தையர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்கள வந்து வரைவின் மகளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. வரைவு அப்படின்ற சொல் வந்து ஒருவன் ஒருத்தியை என்று வரையறை செய்து கொள்ளும் திருமணத்தை உணர்த்துகிறது. வரைவு அப்படின்னா வந்து ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்றது. ஆனா இவங்க எப்படி இருக்காங்கன்னா, திருமணம் செய்து கொள்ளாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் காசுக்காக தன்னுடைய உடல் இன்பத்தை விற்கும் மகளிராக இருப்பதால் இவங்களை வந்து வரைவின் மகளிர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்காக பொருட்பாலில் ஒரு 10 திருக்குறளை வந்து திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து கொண்டி மகளிரை பற்றிய செய்திகள். கொண்டி மகளிர் அப்படிங்கிறவங்க வந்து மாயம் செய்யக்கூடிய இந்த வரைவின் மகளிர் மாதிரி கிடையாது. வரைவின் மகளிர் அப்படிங்கிற இந்த வரி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த வார்த்தை வரைவின் மகளிர் அப்படிங்கிறது வந்து 3 இடங்கள்ல தான் வந்திருக்குது. 3 பாடல்கள்ல தான் வந்து ஒண்ணு வந்து இங்க, அதுக்கு அடுத்து வந்து பட்டினப்பாலையில வருது. பட்டினப்பாலையில வந்து இதுல வந்து இந்த கொண்டி மகளிர் அப்படிங்கிறவங்களை என்ன பொருள்ல சொல்றாங்கன்னா, யாருக்குமே அடங்காம தெரியறவங்க தான் கொண்டி மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சியில சொல்றாங்க. பட்டினப்பாலையில என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, தோற்றார்பால் பிடித்து வந்த மகளிர். அதாவது அரசன் வந்து போட்டி போட்டு அதுல ஒருவேளை தோத்து போயிட்டாருன்னா, அவங்களோட மனைவியை வந்து அப்படியே கவர்ந்து கொண்டு போயிருவாங்களாம். அந்த மாதிரி கொண்டு வந்தவங்க வந்து ஏவல் பெண்கள் அப்படின்னு சொல்றதாக பட்டினப்பாலையில வந்து வரைவின் மகளிர்னு சொல்றாங்க. இதை தாண்டி வந்து மணிமேகலையிலையும் கூட கொண்டி மகளிர் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க. அதுல வந்து கணிகையர் அப்படிங்கிற ஒரு குலத்தை சேர்ந்த பெண்களை தான் வந்து அந்த இது சொல்றாங்க. ஆனா அந்த குலத்துல வந்து மதிப்பு கிடையாது. அந்த காப்பியத்துல வந்து அந்த பெண்களை வந்து ஒரு பரத்தையரோட தான் ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆனா மதுரை காஞ்சியில கொண்டி மகளிர் வந்து இந்த வானவ மகளிர் மாதிரி மத்தவங்க மயங்கறதுக்காக எல்லாம் ஆட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மத்தவங்கள்ட்ட போய் உடல் இன்பம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விளக்கு வச்சு மாலை ஆனவனே விளக்கு வெளிச்சத்துல வந்து நல்லா விளையாடுவாங்க. அவங்க விளையாடும் போது அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த அணிகலன்கள் வந்து அப்படியே பொழியுமா, அந்த விளக்கு வெளிச்சத்துல அந்த தங்க வளையல்கள்லாம் அப்படியே மின்னுமா. இந்த இந்த மகளிர் வந்து அவங்கள மாதிரி வீட்டுக்குள்ள என்ன சொல்ற சாதாரண மக்கள் மாதிரி இல்லாம நள்ளிரவுலயே வெளியில போய் ஆடுவாங்க. மத்தவங்க இவங்களை பார்த்தா பயப்படுற அளவுக்கு கொஞ்சம் தைரியமாவும் இருப்பாங்க. இவங்களும் அந்த பெண்களை போலவே யாழில் வந்து பன்னிசைத்து பாடுவாங்க. அந்த முழவிசைக்கு ஏற்ப அழகா நடனமாவும் ஆடுவாங்க. அதுவும் ரொம்ப சலிச்சு போயிருச்சுன்னா பக்கத்துல நீர்நிலைகள் இருக்கும். ஆழமான அந்த நீர்நிலைகள் பக்கத்துல வந்து மணல் மேடு இருக்கும். அந்த மணல் மேட்டுல போய் அந்த மணல்ல உட்கார்ந்து விளையாடுவாங்க. அதுவும் ரொம்ப கொஞ்சம் சலிச்சு போயிருச்சு. அப்படி கொஞ்சம் சலிப்பு தட்டுற நேரத்துல பாத்தீங்கன்னா, அதை விட்டுட்டு பூ பறிக்க போயிருவாங்க. பூ பறிக்கிற விளையாட்டுல போகும்போது நம்மளுக்கு கால் நனையுது, நம்மளுக்கு உடம்பு நனையுது. அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. நம்மளுக்கு நீரில் நனையிறது அது. அது யோசிக்காம அங்க இருக்கிற அந்த குவளை மலர்களை பறிச்சு, அந்த அந்த மலர்களுடைய காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பை நல்லா அலசிட்டு அப்படியே கட்டா நிறைய மலர்களை வந்து அப்படியே கட்டா எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க மனையில வந்து அலங்காரம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமும் அவங்க விளையாண்டுட்டே தான் இருந்திருக்காங்க. பொய்தல் விளையாட்டு அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்காங்க வீட்டுல போயும். அந்த பொய்தல் விளையாட்டு என்னன்னா வந்து பொருள்களை மறைத்தும் ஆள் மறைந்தும் விளையாடுவது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும்போது கண்ணாமூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒளிஞ்சிட்டு 1, 2, 10 அந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு ஆள் ஒளிஞ்சு விளையாடுறது. அது மாதிரி கூட நிறைய விளையாண்டுனால அவங்களோட வாழ்க்கை வந்து அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி வாழ்ந்தா இந்த கொண்டி மகளிரை பற்றிய வரிகள் இவ்வாறு விளக்கப்படுகின்றன இந்த பாடல்ல. இதுக்கடுத்து அந்த காலத்திலேயே வந்து ஓணம் அப்படிங்கறத வந்து இங்க கொண்டாடி இருக்காங்க. மதுரையில கொண்டாடி இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான வரிகள் இருக்கு. கணம்கொள் அவுணர் கடந்த கொளந்தார் மாயோன் மேய ஓண நன்னாள். அதாவது குழுமிய அவுணர்களை கொன்ற பொன்னால் செய்த மாலையினை உடைய திருமால். திருமால் தான் இங்க வந்து அந்த அவுணரை கொன்றாரு. அந்த நாள் அவர் பிறந்த நாள் தான் வந்து இந்த ஓணம் அதை கொண்டாடினாங்க. கணம்கொள் அவுணர் கடந்த கொளந்தார் மாயோன் மேய ஓண நன்னாள். இந்த திருமால் வந்து உலகத்துல எப்ப அவதரிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவணி மாதம் நிறைமதி நன்னாளான திருவோணத்தன்று இந்த திருமால் வந்து பிறந்தார். அத வந்து மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி விழாவாக கொண்டாடியதாகவும் குறிப்பிடுகின்றார். மதுரையில வந்து இந்த நன்னாள் வந்து கொண்டாடுனாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒண்ணே சாட்சியா இருக்குது. ஆனா இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்ம கேரளத்துலதான் கொண்டாடுறதை நம்ம பாக்குறோம். இந்த ஓண திருநாள்ல பாத்தீங்கன்னா யானை வந்து அணிவகுப்பு செய்து ஒரு திருவிழா மாதிரி மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த காலத்துல.
அத வந்து பாக்க வருவாங்களே கூட்டம் கூட்டமா மக்கள். அந்த கூட்டத்துக்கு பக்கத்துல யானை போயிறக்கூடாது அப்படிங்கிறக்காக, ஒரு நீண்டதா ஒரு பவுண்டரி வார்டு மாரி பண்ணியிருக்காங்க. அந்த கரிய இடத்துல வந்து பரல் கற்கள்லாம் போட்டிருக்காங்க. அந்த கற்கள் வந்து அந்த கால உறுத்தும். அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமா சொல்லியிருக்காரு. இந்த விழாவுல வந்து இங்க உலா வரக்கூடிய அந்த யானைகளோட பெருமையும் இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். யானையோட முகத்துல வந்து அங்குசம் குத்தி அது ஆறுனதுக்கு உண்டான அந்த புண்ணு ஆறுனதுக்கு உண்டான அந்த தழும்பு வந்து அந்த யானையோட முகத்துல இருக்குது. துதிக்கையிலயும் வந்து தழும்புகள்லாம் இருக்குது. அதோட யானை வந்து அதோட நெத்தியில அந்த கதவுகளை முட்டி தாக்குனதுக்கு உண்டான தழும்பு இருக்குது. களிற்று யானை அப்படிங்கிறது வந்து ஆண் யானை, இந்த போருக்கு போகக்கூடிய இந்த ஆண் யானைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அந்த யானைகளை செலுத்தி வரக்கூடிய மறவர் மக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து மலர்ச்சரம் அவங்களோட மா கழுத்துல மலர் சரத்தை வந்து அணிந்து கொண்டு வந்தனர். அந்த சரத்தில் இருக்கக்கூடிய மலர்களில் வண்டுகள் மொய்க்கின்றனவாம். அவ்வளவு ஒரு செழுமையான ஒரு நாடாக அந்த பாண்டிய நாட்டை நம் கண்முன்னே காட்சிப்படுத்தியிருக்கின்றார் புலவர் அவர்கள். இந்த மாதிரி ஓணத்தை கொண்டாடினாங்கன்றதை முடிச்சிட்டு அடுத்து வந்து இல்லத்தரசிகளை பற்றி கூற வருகின்றார். இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய மகளிர் வந்து தன்னுடைய கணவருக்காகவே வாழ்ந்து, கணவருக்காகவே மக்களை பெற்று, அந்த குழந்தை பெற்றவுடன் அந்த ஒரு மாதிரி விந்த வாடை வருதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்காக நீராட போவாங்க இல்லையா? என்னமோ ஒரு வாசனை சொல்லுவாங்களே, அந்த நீராட போகும்போது கூட சுற்றத்தாரோடு தான் போவாங்களாம். ஈரக்காலம் முடிந்த பின்பும் கூட நீராடும் போது சுற்றத்தாரோடு போவாங்க. அப்படிங்கிற மாதிரி 603வது வரியில சொல்லியிருக்காரு. இந்த பெண்கள் எல்லாமே வந்து நடுராத்திரி ஆனாலும் அவங்க அவங்க பாட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இல்லத்தரசி அந்த குடும்பத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு நல்ல மனைவியா இருந்து கணவனுக்காக குழந்தை பெற்று அந்த நீராட செல்லும் போதும் சுற்றத்தாரோடு செல்வர் என்பதோடு இந்த 603வது பாடலில் உள்ள பொருள் நிறைவு பெறுகின்றது. அடுத்ததாக சூழ் மகளிரை பற்றி நம்முடைய தோழி அடுத்த பதிவில் கூற வருவார். இன்று இந்த வரிகளை 559 முதல் 603வது வரி வரை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி.